கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணராயபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பலவற்றை பட்டியலிட்டார். பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தது அதிமுக ஆட்சிதான் என்று தெரிவித்த அவர், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் வீடற்றவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள், பெண்களுக்கு சேலைகள், மாணவர்களுக்கு மடிக்கணினி உள்ளிட்டவை வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். ஏற்கனவே அவள் குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பில் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும். திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதல் 28 மாதங்களாக வழங்கப்படாத மகளிர் உரிமை தொகை அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் விளைவாகவே வழங்கப்பட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.